விஜயை வந்து ரொம்ப சொரிஞ்சு விட்டாங்க. ரொம்ப அவன் சோசியல் மீடியாவில் வச்சு கழுவி நீலாம் மனுஷனான்ற உனக்குலாம் எது கட்சின்ற ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க. இப்போ நீங்கள் மைக்கில் வந்து டப்பிங் பேசும்போது சவுண்டாக பேசுவாப்புல விஜய். பெப்சி கொக்கோ கோலான்னு ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஆனால் நேரில் பேசும்போது தொண்டை இழுத்து வச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ கத்தி பேசுன்னு வடிவேல் காமெடி மாதிரி இப்படி போயிடுச்சு. அந்த அளவுக்கு கத்திரிக்காமல கிடையாது. தீய சக்தி தீயச்சுன்னா வந்து வெறி ஏற்றி விட்டுருக்காங்க. செங்கோட்டையன் மாதிரி ஆள் இருக்கும், அதை கரெக்டாக கட்டுக்கோப்பா நடத்தினா கூட நண்பா நண்பீஸ் கேட்க மாட்டாங்க. இல்லை யார் பேச அவங்க விஷம் வைக்க கூட தயாரா இருக்காங்க. புருஷனுக்கு இந்த ஒரு பிள்ளை சொல்லியிருக்க 9 பேரை விஷம் வச்சு கொண்டு போடுவேன். இதெல்லாம் யாரு? விஜயோட நண்பி. புரியுதா? நண்பா நம்பியில ஒண்ணு. அப்ப அதே வெறி கொண்டு 9 பேரை கொள்ளுவேன்னுதுன்னா விஜய்க்கு சளைப்பே இல்லை. கட்சி மொத்தமா சேர்ந்து 40 பேரை காவு வாங்குச்சு. ஆனால் தனிப்பட்ட முறையில் 9 பேரை கொல்லுவேன்னு ஒரு நம்பி சொல்லுது. இப்போ கட்சி எவ்வளோ பலமாக இருக்கு பாருங்க. அண்ணன் தம்பி கூத்தியா குழந்தையா எல்லாத்தையும் கொண்டுருவேன் விஷம் வச்சு ஓட்டு போடாட்டி அது ஒரு கம்பியை கட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு கட்டியிருக்கேன். ரொம்ப டென்ஷன் ஆகி இறங்குறியா அன்னு பார்த்துருக்காப்புல. நம்ம எதாவது அசிங்கமாக வாயில் வந்துட்டு உனக்கு முத்தம் கொடுக்குறேன் இறங்கு அப்படின்னு சார் வாயில் அப்படி தான் வந்திருக்கு. செருப்பை கல்வி அடிக்க போகணும் இறங்குறியா இல்லையான்னு வந்திருக்கோம். அவன் தலைவனாக பேச முடியாது ஸ்டேஜில். நண்பா நண்பீஸ் அப்படின்னு. ஆனால் இந்த டைம் நண்பீஸ்லாம் கொஞ்சம் டான்ஸோடு நிறுத்திடுச்சு. அவருக்கு வந்து அரசியல் வாழ்நாளில் முதல் எதிரியாருன்னு ஜெயலலிதா. ஏன்னா இந்த அளவுக்கு விஜயை வந்து சின்ன வயசுலேருந்து அவன் அப்பா கூட அவன் அவமானப்படுறதில்ல. ஒரு டைட்டில் தலைவான்னு வைக்கக்கூடாதா? அப்போ அந்த அளவுக்கு நசுக்குனா தான் இவர் மு க ஸ்டாலின் மேலே விஜய் பயப்படுவாப்புலன்ற மாதிரி தெரியுதா. நசுக்கி தூக்கி போடணும், புளிஞ்சிடணும். சக்கையாக புளிஞ்சா கையை கட்டி வந்து ஓடி வந்து எடப்பாடிட்டே பின்னாப்படி. அப்போ மு க ஸ்டாலின் வீக் ஆகிட்டான்னு தான். விஷயானந்த கிள்ளி வச்சிருக்கேன் அவனை. தெரியுமா தெரியாதா? அந்த 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது வேற. புஷியானதுட்ட செல்ஃபி எடுக்க வந்திருக்காங்க. போட்டு கண்ணத்தை அவனை கிள்ளி வச்சு கண்ணி போய்க்கிறாங்க. மாலப்புறம் வந்து போஸ்டர்ல பெரிய ஆதவர்ஜுனா வந்து கட்சியை டேக்கர் பண்ண ட்ரை பண்றாரு. ஆதவர்ஜுனா ஒரு தீய சக்தி. திமுக தீய சக்தி அதுதான் என்னைய பொறுத்தளவுக்கு. விஜய் வந்து தீய சக்தியா நினைக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனால தான் விஜய் வந்து இந்த என்ன நிலைமைக்கு ஆளாக போறாருன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. புரியுதா? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம். 2 கட்சிகளுள்ள தான் போட்டியே. ஒன்று தீய சக்தி, இன்னொன்று தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு புது நரேஷனை விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசியிருக்கிறாரு. டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி, தூய சக்திங்கிறது டிவிகே. இதுதான் இதுக்கப்புறம் நரேட்டிவ் அப்படிங்கிறத உறக்க சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி ஈரோட்டில் பேசின பேச்சு எப்போ பார்த்தாலும் 8 நிமிஷம் பேசுகிறீங்க, 10 நிமிஷம் பேசுகிறீங்க அப்படின்னு விமர்சிச்சுட்டே இருக்கீங்க. ஏன் பேசினா பத்தாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி 30 நிமிஷம் பேசிட்டு போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? பார்த்தீங்களா ஈரோடு பேச்சு? இல்லை, புதுசாக டேரக்டர் பழைய டேரக்டர் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. முதல்ல எழுதி கொடுத்தலாம் பழைய ஆள் பிட்டு பேப்பரை வச்சு வாட்சிட்டு இருந்திருக்காப்புல. சினிமாவில் என்ன பழக்கணும்னா ப்ராம்ப்ட் இது பேசுவாங்க, பின்னாடி இருந்து டைலாக் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் ஒன்று சொன்னான் அதை கூட பின்னாடி இருந்து சொல்லுவாங்க. நான் ஒன்று சொன்னேன் நீ என்ன அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று சொல்லுவான், இவன் ஒன்று சொல்லுவான். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா விஜயை வந்து ரொம்ப சொரிஞ்சு விட்டாங்க. ரொம்ப அவன் சோசியல் மீடியாவில் வச்சு கழுவி ஊற்றி நீலாம் மனுஷனான்ற உனக்குலாம் எது கட்சின்ற ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க. அப்போ உணர்ச்சி வசப்படும் போது அந்த 3 பழைய டைரக்டரை துரத்தி விடுன்றாங்க. புதுசாக ஒரு 3 பேரை கூப்பிட்டு வரணுன்னே அவங்க வந்து டைலாக் எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி ஃபில்ட்ரு பண்ணி பேப்பரை கிழிச்சு போட்டு அதாவது அங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ஒரு வீட்டு பக்கம் குப்பையாக இருக்கான். அதை எரிச்சிருன்றாங்க. ஏன்னா நம்ம என்ன எழுதியிருக்கோன்னு குப்பையில் போட்டோன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி எரிச்ச குப்பையாக போடுறாங்க. பேப்பரில் எழுதி டைலாக் எழுதி கிளிக்க இதுக்கடையில் ஆதவர்ஜுனா தலைவா இதை பேசுங்க அதை பேசுங்கன்னு சொல்லி அப்படி கொடுத்துட்டு இதெல்லாம் நீ பேசியா எல்லாம் என்னை கொண்டு குளியில் தள்ளிருக்கு அப்போ அப்படின்னு சொல்லி தடுத்து விடுறாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா எழுதி கொடுத்து இப்போ தான் சத்தமாக பேச சொல்லியிருக்கேன் டேரக்டர்ஸ். இந்த சவுண்டாக பேசுங்க. ஆனால் சவுண்டு வரல. இப்போ நீங்கள் மைக்கில் வந்து டப்பிங் பேசும்போது சவுண்டாக பேசுவாப்புல விஜய். பெப்சி கொக்கோ கோலான்னு ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஆனால் நேரில் பேசும்போது தொண்டை இழுத்துக்கிச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ கத்தி பேசுன்னு வடிவேல் காமெடி மாதிரி இப்படி அப்படி போய் சேர்ந்து அந்தளவுக்கு கத்திரிக்காப்புல கடைசியில். தீய சக்தி தீயச்சுன்னா வந்து வெறி ஏற்றி விட்டுருக்கேன் அவனை. ஆமாம் சார். இப்போ பேச வராரு, ஏன் நான் பேசினேன் அரசியல் இப்போ விமர்சிக்கும் போது ஒரு ஆள் தாங்க முடியல. அதனால தீய சக்தி தாங்க முடியாத அழுத்தத்தை திமுக கொடுக்குறாங்க ஐடிவிங்கில். அதில் வெடிச்சு செதறிட்டாப்புல அப்படி இது பண்ணி. ஏன்னா போன ஷூட்டிங்கே எடுத்து விட்டாங்க. ஷூட்டிங்கில் எடுத்தாச்சு, அந்த வீடியோவை படத்தில் பயன்படுத்த முடியலன்றாங்க. சிஜி ஒர்க்கு கொடுத்து போட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு இந்த டைமில் எப்படி அமைதியாக நினச்சி பாருங்க. ஏன்னா ஷூட்டிங் இல்லை, அது கரெக்ட் டைமுக்கு வந்தாப்புல. ஏன்னா அது வந்து பணம் போட்டிருக்காங்க.
அப்போ வந்து ஷூட்டிங் போது ஓகே டேக் ஓகே ஆகிற வரைக்கும் ஒரு பஸ்ஸை மெதுவாக ஓட்டணும், லைட் ஆஃப் பண்ணி போடணும், இது மாதிரிலாம் இருந்தது. அந்த அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஷூட்டிங்கு நடத்தலைன்றதுனால எவ்வளோ பாருங்கள், 3 ட்ரோன் தான் அழகாக சுற்றிச்சு, எடுத்தாங்க போனாங்க வந்தேன் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இது தெரியுதா பல ஷூட்டிங்னு சொல்லி. அப்போ இந்த ஷூட்டிங்கை கெடுத்துட்டாங்கன்ற வைத்தறிச்சலாம் திமுக வந்து தீய சக்தி திமுக தீய சக்தி இப்போ இது வந்து தாவேகா தூய சக்தின்னு வரிசையாக சொல்லுங்கள். 6 டைம் சொல்லும்போது மாறிடும். தாவேகா தீய சக்தி, திமுக தூய சக்தின்னு மாறிடும். டங் ட்விஸ்ட் ஆயிரும். அது சொல்ல முடியாது யாராலையும். இப்போ நீங்கள் நானும் கூட சொல்ல முடியாது. அதனாலேயே என்ன பண்ண எழுதி கொடுத்தவங்க தயவுசெய்து தாவேகான்னு சொல்லிட்டாங்க. தீய சக்தி 3 டைம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திமுக தீய சக்தி அப்படின்னு முடிங்கன்னு இருக்காங்க. அதனால தான் அப்படி முடிச்சிருக்காப்புல. ஆனால் ஃபார்மேட்டே மாறிங்க சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் ஆல்ரெடி பெரியார் எடுத்துக்கிட்டாரு கொள்கை தலைவராக, அடுத்து அப்புறமா அண்ணா வந்து சேர்ந்தார், அப்புறம் எம்ஜிஆர் வந்து சேர்ந்தார், இன்னும் ஒருத்தவங்க தான் வந்து சேரல, ஜெயலலிதா மேடமோட ஃபோட்டோ மட்டும் தான் வைக்கல, அவங்களே வச்சுட்டாங்கன்னா. ஏன்னா அந்த இது இருக்குல்ல, ஜெயலலிதா ஃபோட்டோ பார்த்தாப்புல அலருவாப்புல. ஏன் சார் அந்த பழைய இது கையை கட்டி நின்னது சார்? அது பழசு. இதில் என்ன இருந்தாலும் அந்த பழசு அந்த வெறியில் தானே கட்சி ஆரம்பிச்சது. ஜெயலலிதா ஒழிக்கணும் தான் கட்சி ஆரம்பிச்சது. அப்போ தான் ட்ரை பண்ணது. அந்தம்மா அடித்து தகரமாக தட்டி விட்டுருச்சு, கையை கட்டி அழுக விட்டு செத்து சுண்ணாம்பாய். அதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியல. இப்போ அந்த ஜெயலலிதா வெறுப்புன்றது விஜய்க்கு வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியும். ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாப்புல. அவருக்கு வந்து அரசியல் வாழ்நாளில் முதல் எதிரியாருன்னு ஜெயலலிதா தான். ஏன்னா இந்த அளவுக்கு விஜயை வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா கூட அவன் அவமானப்படுத்தினது இல்லை, இந்த அளவுக்கு பண்ணது கிடையாது. அவங்க அப்பா சும்மா அந்த ஷார்ட் சரியில்லை திருப்பி நடிக்கிறியா இல்லையான்னு கேட்டதுக்கே டென்ஷன் ஆகிட்டாப்புல, பேசுறது இல்லை, வீட்டை விட்டு துரத்தி விட்டாப்புல. என்னை எப்படி கொடுமைப்படுத்த நீ ஒவ்வொரு படத்துலையும். விஷ்ணு படத்தில் என்ன நான் பண்ணேன், முட்டை பரோட்டா பாட்டுக்கு வந்து ஆடும்போது திருப்பி எத்தனை ரீடேக்கு சரியில்லை, திருப்பி ஆடுறா அப்படிங்கும்போது பயங்கர. ஏன்னா அப்பாவாக இருந்தாலும் ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கு வம்ம வச்சது தான், நான் வளர்ந்து உன்னை வெளியே துரத்தி விட்றேன்னா இல்லையான்னு பாரு. நான் எவ்வளோ அப்படி தான் அது உண்மைங்க. நீங்கள் சிரிக்காதீங்க. அந்த சின்ன வயசில் எல்லோரும் மறந்துடுவாங்க. அப்பா தானே சத்தம் போட்டால் நம்ம வளர்ச்சிக்கு தானேன்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து வெஞ்சன்ஸை வச்சுட்டு நீ வயசான காலத்தில் உன்னை கொண்டு அனாதாசிரமத்தில் சேர்த்து உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சில பேர் வெறியில் இருப்பாங்க. விஜய் வந்து 2வது ரகம். நல்ல வேலை காசு ஈசு பங்களா வச்சுருக்கிறதுனால இருக்காப்புல, இல்லைன்னா இந்நேரம் இதில் தான் சேர்ந்துருக்காப்புல. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு பாட்டு பாடிட்டு ஏதாவது ஆசிரமத்தில் தான் சேர்த்து விட்டுப்பாப்புல. யாரை? சந்திரசேகரையும் சோபாமானது. நல்ல வேலை அவங்க காசு சம்பாரித்து அவர் படத்தில் ஹீரோவாக நடித்து அவர் ஏதோ ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அவர் ஒதுங்கிட்டார். இல்லைன்னா அந்த அளவுக்கு அவருக்கு முதல் எதிரி யாருன்னா விஜய்க்கு அவங்க அம்மா அப்பா தான், அடுத்து ஜெயலலிதா, அதுக்கு அடுத்து தான் திமுக பாஜக எல்லாமே. சார் இப்படி சொன்னாலும் அவர் சொல்கிறாரு சார், இந்த மக்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன், உங்களுக்கு மக்களுக்கு ஒன்றுனா நிற்பார், அவங்க அப்பாவுக்கு ஒன்றுனா வர சொல்லுங்கள், போய வேலையை பறியான்றார். மக்களுக்காக வந்து நிற்கிறேங்கிறாரே சார். அது மக்களுக்கு நிற்பார். ஆனால் சில பேர் நிற்க மாட்டார். ஜெயலலிதா படத்தை என்றைக்குமே விஜய் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு சூடு அது. பேச்சுக்கு வேணால் பேசலாம் தவிர ஜெயலலிதா படத்தை வைக்க சொல்லுங்கள் சட்டப்பையில், இல்லை கொள்கை தலைவராக ஃபோட்டோ போட சொல்லுங்கள் பார்ப்போம். அவருக்கு முதல் எதிரியே அரசியலில் ஜெயலலிதா தான். ஏன்னா அந்தளவுக்கு அவமானப்படுத்தினா அவங்க அப்பாவுக்கு அடுத்து ஜெயலலிதா தான். பெத்த தகப்பன் கூட வளர்ச்சிக்காக செய்யலாம், ஷார்ட் வைக்க இப்படி பண்ணணும், ரீடேக் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லலாமே தவிர, நான் ஜெயலலிதா யாருங்க, இன்னொரு ஆள் தலைவராக இருக்கட்டும். ஒரு 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 பிரபலமான நடிகருங்க விஜய். ஒரு டைட்டில் தலைவான்னு வைக்கக்கூடாதா? வச்சா என்ன சார் தப்பு? ஜனநாயக நாட்டில் அது கூட உரிமை இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நசுக்குனா தான் இவர் மு க ஸ்டாலின் மேலே விஜய் பயப்படுவாப்புலன்ற மாதிரி தெரியுதா? நசுக்கி தூக்கி போடணும், புளிஞ்சிடணும், சக்கையாக புளிஞ்சா கையை கட்டி வந்து ஓடி வந்து நிற்பாப்புல. எடப்பாடிட்டே போய் நின்னாப்புலையே. அப்போ மு க ஸ்டாலின் வீக் ஆகிட்டாருன்னு தான் அர்த்தம். புரியுதா அவங்களுக்கு? ஏன் பயம் இல்லாமல் போச்சு அவர் இந்த அளவுக்கு பேசுகிறாப்புலன்னா, அவர் வந்து இப்படி லூஸில் விடுறது தான். ஐ மீன் சீனில் இப்போ. ஆனால் அவர் தொடர்ந்து சீண்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. லாஸ்ட்டு காஞ்சிபுரம் கூட்டத்தில் என்ன சொன்னேன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இன்னொன்று சொன்னார் சார், களத்தில் இதாதவங்களுக்கெல்லாம் நான் பேசவே லைக் இல்லை, அவங்களாம் அது போகிற போக்கில் சீமானை தட்டி விட்டு போனது. ஏன் சார்? பாவம் அவர் பாட்டு தானே இருக்காரு. சில பேர் என்ன பண்ணாங்க, திட்டுன்னு எந்திரிச்சு ஓடுவாங்க. ஓடும்போது அதை கிளாஸ் ஈஸியாக தட்டி விட்டுருவாங்க. டீ கடையில் நின்றுருப்பாங்க, ஏதோ கலவரம் மாதிரி அடிபட்டு அவனை விழுகிறான்னு சொல்லி போகும்போது கல்லாவை தள்ளி விட்டுரு. செவனே நேரம் நின்றுக்கிட்டு என்ன நான் கடை வச்சுக்கு நீ அவன் அடிபட்டு வேகமாக கூட்டம் கொடுன்னு போய் கல்லாவையும் இதையும் தள்ளி விட்டு போயிடுறேன். 4-5 கிளாஸ் விழுந்து உடஞ்சிடும். அப்புறம் சாரி பிரதர் வாங்கி ஏண்டா புறம்போக்கு
டிஎஸ் ஆகட்டும். இப்போ நீ ஓடுறதுக்கு என் கடை தானே கிடச்சிது, அப்படி தள்ளி விட்டுருவாங்க. இல்லை திடீர்னு நின்றுட்டே இருக்கும்போது கூட இருக்கவனை கீழே தள்ளி விட்டு ஓடுவாங்க தெரியுமா. இவன் திடீர்னு எதுக்கோ ஓடுவான், எவனா அந்த பக்கம் பார்த்து நின்றவன் கீழே விழுந்துருவான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி போகிற போக்கில் சீமான ஒரு தட்டை தட்டி விடு. சீமானு கிருன்னு சுற்றி கீழே. இப்போ போகிற போக்கில் அடிச்சுட்டு களத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு சீமான தானா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உங்கள் அனுபவத்தில்? இல்லை சார், சீமான தான் அடிச்சிருக்காரு. இருந்தால் அப்போ எதுக்கு கேட்குறீங்க? உங்கள் வாயால் கேட்கும்போது அப்போ நான் கிருஷ்ணசாமியாவை அடிப்பார். இந்த கிருஷ்ணசாமின்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு. அது அப்படியா? அதெல்லாம் தெரியாது சார் அவருக்கு. தெரியவே தெரியாதுல்ல. இப்போ சீமான் தானே எடுத்து திமுகவை டைரெக்டாக சொல்லியாச்சு. பிஜேபியை எதிர்க்க மாட்டாப்புல, அவங்க பார்ட்டி எதிர்க்க மாட்டாரா? எதிர்க்க மாட்டாருன்னா கூட்டத்திலே சொல்கிறாங்க. நம்மளுடைய எதிரியார், அரசியல் எதிரியார், கொள்கை எதிரி பிஜேபி சொல்கிறாங்களே சார். பிஜேபின்னு ஒரு வார்த்தை அவ்வளோதான் சொல்லுவாப்புல, அதுக்கு மேலே சொல்ல மாட்டாப்புல. அவர் சொல்ல, கூட்டத்தை சொல்ல கூட்டத்தை சொல்ல எதிரி யாருன்னா நாளைக்கு மேலேருந்து கேட்டாங்கன்னா, ஏய் வாங்கின காசுக்கு ஐயா நான் சொல்லலைங்க, நான் கேட்டேன், இந்த பசங்க தப்பாக சொல்லிட்டாங்கன்னு மாற்றி விட்டுலாம். நீங்கள் விஜய் எந்த இதுலேயும் குற்றம் சாட்ட முடியாது, பிடிக்கவே முடியாது. நீங்கள் விஜயோட அறிக்கையில் எதுலேயுமே கையெழுத்தே இருக்காது. எவனோ அடிப்பான், எவனோ அவுட்புட் எடுத்து அனுப்பிடுவான். அதில் நாளைக்கு பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு போனால் கூட நிற்காது. விஜய் கையெழுத்து இருக்காயா அதில்? நாளைக்கு விஜயை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா கூட நான் கையெழுத்து போட்டிருக்கேன்னா, தாவேகா லெட்டர் பாட எவனோ திருடி ஃபேக்ஸ் கொடுத்துருக்கான், அதை நீ போட்டுட்டு அட்மின் போட்டாரு. என்ன பண்ண அட்மினை தூக்கி அங்கே வச்சுக்க, அந்த அவனை கூப்பிட்டு போங்க, எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கங்க. இதில் சிக்க வைக்கலையா? புஷி ஆனந்த் தேடுறாங்க, பிடிச்சிட்டு போங்க. பொதுச் செயலாளரோட கூப்பிட்டு போங்க. புஷி ஆனந்த் தப்பி ஓடி தலைவன் நம்மளை சிக்க வச்சுருவான், வீட்டு பக்கமே போகக்கூடாது, போலீஸ் வந்தால் பிடிச்சிட்டு போங்கன்றாப்புல அசால்ட்டாக. அதை வச்சு நான் கூப்பிட்டு போங்க. தெரிச்சு ஓடி போயிட்டாங்க எல்லாருமே. ஆனால் தலைமறைவு ஆனதுக்கு காரணம் என்னென்னா விஜய் அசால்ட்டாக சொல்லிடுவாப்புல. என்ன வந்திருக்காங்க வெளியில் நிற்கிறாங்க சார், அந்த 40 பேர் கொலையில் ஆதவை பிடிச்சிட்டு போக சொல்லுங்கள். ஆதவ் இல்லை சார், என்னன்னு தெரியல, அவங்க புஷியை தாங்க. சரி புஷியை கூப்பிட்டு போக சொல்லுங்கள், நான் சொல்லிக்கிறேன், ஜெயிலில் போயிருக்கட்டும். ஆனால் புஷி தெரிச்சு தலைமுறையாகி காஞ்சிபுரம் ஓடி போயிட்டாங்க. இதுக்கு வீரப்பங்காட்டு வரைக்கும் போய் அங்கே சரியாக தூக்கம் வராது, தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து திருப்பி பாண்டிச்சேரி வந்து, ஏன்னா விஜய் நம்ப மாட்டாங்க. விஜய் நம்பினா அவன் ஜெயில் தான். இப்போ இவரை பிடிக்க மாட்டாங்க, அந்த ஐஆர்எஸ் இருக்காப்லையே அருண்ராஜ் சொல்லி, அப்புறம் ஐஎம் ஐஆர்எஸ், ஐஎம் நாட் கனெக்டட் வித் டிவிக்கு அப்படின்னு சொல்லி நான் ஐடி கார்டை காமிச்சோன்னே போலீஸ் இதில் விட்டுருவாங்க. அது ஐஆர்எஸ் ஆஃபீஸர் சார் ரைட்டு போய் தொலையுது அப்படின்னு. அப்போ மாட்டுறது ஆதவும் அவர் இன்னும் எவனா 4 போலீஸை ஏற்றிட்டு தனி விமானத்தில் காசு வச்சுருக்காப்புல டெல்லி போய் தலைமுறை ஆகிடும். டெல்லி ஜார்க்கண்டுன்னு பிடிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ் என்ன வரும்னா சும்மா அவனை கிளப்பி விடும். யூடியூப் அவரெல்லாம் மறைஞ்சாலும் கண்டு ஜார்க்கண்டில் தேடப்படுறாரு ஆதவன்னு அங்கேருந்து ஓட விட்டாங்க தெரியுமா. போன டைம் பிடிக்க மாட்டாங்க, கிளப்பி விடுறது. இன்று இரவு ஜார்க்கண்டில் கைதுன்னொன்னே டெல்லியை நோக்கி போலீஸார் டெல்லி எஸ்கேப், அங்கேருந்து நேபாள் இப்படி ஓடிடுவாப்புல. ஆதவ பொறுத்தளவு காசு இருக்கனால தானே. இவருக்கு அந்தளவுக்கு கிடையாது. புஷி பாண்டிச்சேரியை தவிர வேறு எதுவும் தெரியாது. பாண்டிச்சேரியில் ஏதாவது ஒரு பொந்தில் கூட விழுந்துருவாப்புல, பிடிக்க முடியாது. இப்போ ஆனால் அதுக்குள்ளேயே இப்போ புஷி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் கோஷ்டி மோதல் ஏற்பட்டிருக்கு போலீஸ். அது மாதிரி மாலப்புறம் வந்து போஸ்டரில் பெரிய ஆதவ அர்ஜுனா வந்து கட்சியை டேக் கேர் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படி. ஆதவ அர்ஜுனா ஒரு தீய சக்திங்க, திமுக தீய சக்தி அவங்க. அதுதான் என்னைய பொறுத்தளவுக்கு விஜய் வந்து தீய சக்தியாக நினைக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனால தான் விஜய் வந்து இந்த என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாருன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. புரியுது அவங்களுக்கு? ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரியான ஒரு ஆள். புஷி ஆனந்த் ஒரு அப்பாவி. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், புஷி ஆனந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக பிடிக்கலன்னா கூட புஷி ஆனந்த் நல்ல மனுஷன், யாருக்கு தீங்கு நினைக்காத ஆள். மாநாடு நடக்கும்போது ஸ்கூட்டியில் அவர் பாட்டு போயிட்டு போவார் வருவார். ஒரு தன்மையான ஆளுங்க, தன்மையான ஆள். என்ன வாங்கின காசுக்கு போஸ்டிங் போட்டு அவர் பாட்டுக்கு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காரு. அது யாரும் ஏமாற்றணும், கொள்ளையடிக்கணும், கோடியாக அடிக்கணும், பல ஆயிரம் கோடி அடிக்கணும்னா அவர் என்ன கிடையாது. சிம்பிளாக மாதத்துக்கு செலவு ஓட்டுறதுக்கு வைக்கிறதுக்கு டீசல் செலவு, அது அந்த ரெசார்ட் கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு தேடிச்சுன்னா கட்டி நம்ம செட்டில் ஆகிடலாம், அவ்வளோதான். ஒன்று அமைச்சர், இல்லைன்னா ரெசார்ட் ஓனர். அமைச்சரா ஜெயிச்சா விஜய் சிஎம் ஆகிட்டாருன்னா ஜெயிச்சா ஓகே ஒன்று அமைச்சர், தோத்தா ரெசார்ட் ஓனர். அவர் தெளிவாக இருக்காப்புல. எனக்கு வந்து புஷியை வந்து நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல மனுஷன். ஏன்னா ஆதவ அர்ஜுனா தான் ஆபத்து. ஐஆர்எஸ் ஆபத்தான ஆள். அது வந்து மத்திய படை கூலிப்படை மாதிரி இது, சரியா? சிஏஎஸ்எஃப் சிஆர்எஸ்எஃப் மாதிரி, சிஎஸ்எஃப் எஸ்டிஎஃப் மாதிரி இது, அங்கேருந்து அனுப்பிப்படப்பட்டது. அப்புறம் இன்னொருத்தர் முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லி டம்மி பண்ணி விட்டாங்க. யார்? அந்த கிறிஸ்டின் ஒருத்தர்
சர்வே ஜான் பண்ணுறாரு ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி. அவர் பேச்சு ஆளையே காணாம பாருங்க. அவர் சொல்ற பேச்சை கேட்டு தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் சார். காரணம் ஆகிதான் இப்போ வந்து இன்னைக்கு ஈரோடு மீட்டிங்கில் டயருக்கு அடியில் உட்காந்துருந்துருக்காங்க, மேலே ஏற்றலையா உள்ள. விஜய் கூப்பிட்டு சொல்லுவா, உன் பேச்சை கேட்டு தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். கரூர்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த காரணமே நீ தான். ஆமாம், ஏன்னா அவரே முடிவு எடுத்தா கூட இவரு அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தடுத்து வச்சிருக்காரு போல சார். இப்போ ஏற்றவே இல்லையே மேடையில், அவங்களுக்கு பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை சார், நான் அதை ஒரிஜினாவே மேலே இருந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஆலைங்க அதை வர்ஜினாவை கூட கடைசி நேரத்தில் தான் ஏற்றிருக்கேன். சரி போய் தொலைட்டு ஏற்றி விட்டு, ஏன்னா 7:30 கூட்டி எவனையோ இழுத்துட்டு என் தலைவன் நடுறா பார்ப்போம், என் தலைவனை உள்ள வை அப்படின்னு சொல்லி எல்லா வாட்டியும் ஃபர்ஸ்ட் வந்தாரு. விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே விஜய் பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டு பேசி முடிச்சுட்டு பிடிச்சி பாடுறான் என் தலைவனை அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா இருக்க விஜயை பிடிச்சி உள்ள அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்புல, அதை வச்சு நான் என்ன பிடிச்சிட்டு போங்க அந்த 40 பேர் கொலைக்கு. அது கொலையோ ஏதோ தற்கொலையோ ஏதோ நடந்துச்சுல்ல அதுக்கு. அப்புறம் இப்போ சிபிஐயில் ஆதவர்ஜனாவை தான் விசாரிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காரு. என் பதில் என் ஆளை அனுப்புகிறேன் விசாரிச்சுங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆதவர்ஜனாலாம் அவ்வளோதான். சரிங்க சார். விஜய் ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையன் வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாரு, இந்த படி பண்ணுங்க தம்பி, கரெக்டாக இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம், நான் இன்னையிலேருந்து உங்களை தலைவனாக ஏற்றுக்கிறேன், கரெக்ட் டயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் என் தலைவன் அப்படின்னு. அதனால தான் வந்துட்டாப்புல. ஆமாம், கரெக்டாக முன்னாடி கரெக்டாக டைமுக்கு வந்தாரு, கரெக்டாக ஷெடியூல் போட்டேன், கரெக்டாக போட்டேன். எவனும் ஏறுறது கம்பி கூட இல்லை, ஒரே குச்சி கூட இருக்கக்கூடாது. ஒருத்தர் மட்டும் ஏறினாரு சார். அதே அதையும் ஸ்பீக்கர் எங்கே தான் வைப்பாங்க, குழி தோண்டியாக வைக்க முடியும். அது ஒரு கம்பியை கட்டி வச்சுருக்கேன், அதில் ஒரு ஏறி இருக்கேன் தற்கொலை. விஜயவே டென்ஷன் ஆகியிருக்கேன். இவ்வளவு தூரம் கட்டுப்பாடாக இத்தனை ஆயிரக்கணக்கான பேரையும் கட்டுப்பாடாக வச்சுருந்து ஒன்று ஏறிடுச்சு பாரு ஒரு குரங்கு அப்படின்ற மாதிரி. ரொம்ப டென்ஷன் ஆகி இறங்குறியா அப்படின்னு பார்த்துருக்காப்புல. நம்ம எதாவது அசிங்கமாக வாயில் வந்துட்டு உனக்கு முத்தம் கொடுக்குறேன் இறங்கு அப்படின்னு சார். வாயில் அப்படி தான் வந்திருக்கு, செருப்பை கழட்டி அடிக்க போகணும், இறங்குறியா இல்லையான்னு வந்திருக்கும். நம்ம தலைவனாக பேச முடியாது ஸ்டேஜில், புரியுதா? அதனால் அன்பாக பேசுகிற மாதிரி நண்பா நண்பீஸ் அப்படின்னு. ஆனால் இந்த டைம் நண்பீஸ்லாம் கொஞ்சம் டான்ஸோடு நிறுத்திடுச்சு, புரியுதா? நண்பாஸும் அமைதியாகிட்டாங்க, ஓரளவுக்கு கம்பி போட்டிருக்காங்க, ஏற முடியாது. அதனால் ஒரு நண்பா மட்டும் ஏறிட்டான். ஒருவேளை இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஆள் இருக்கும், அதை கரெக்டாக கட்டுக்கோப்பாக நடத்தினா கூட நண்பா நண்பீஸ் கேட்க மாட்டாங்கல்ல, யார் பேசும் கேட்க மாட்டாங்க. அவங்க விஷம் வைக்க கூட தயாராக இருக்காங்க புருஷனுக்கே. இந்த ஒரு பிள்ளை சொல்லியிருக்கேன் 9 பேரை விஷம் வச்சு கொண்டு விடுவேன். இதெல்லாம் யார்? விஜயோட நண்பி, புரியுதா? நண்பா நம்பியில் ஒன்று. அப்போ அதே வெறி கொண்டு 9 பேரை கொள்ளுவேன்னுதுன்னா விஜய்க்கு சளைப்பே இல்லைன்னு. கட்சி மொத்தமாக சேர்ந்து 40 பேரை இப்போ காவு வாங்குச்சு, ஆனால் தனிப்பட்ட முறையில் 9 பேரை கொள்ளுவேன்னு ஒரு நண்பி சொல்லுது, புரியுதா உங்களுக்கு? இப்போ கட்சி எவ்வளோ பலமாக இருக்கு பாருங்கள். அண்ணன் தம்பி கூத்தியா குழந்தையா எல்லாத்தையும் கொண்டுருவேன்றது விஷம் வச்சு ஓட்டு போடாட்டி. புஷி ஆனந்த கிள்ளி வச்சிருக்கேன் அவனை ஒருத்தன், தெரியுமா தெரியாதா? அந்த கூட்டம் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தேன் அப்பயா. அது வேற. புஷி ஆனந்திட்ட செல்ஃபி எடுக்க வந்திருக்காங்க, போட்டு கன்னத்தை அவனை கிள்ளி வச்சு கண்ணி போய் கிடக்கு. என்னையாண்டா கிள்றீங்க? தளபதி வேற, நீங்க தளபதி தொடுறதுக்கு பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களை தொட்டா தளபதி தொட்ட மாதிரின்னு சொல்லி கிள்ளி வச்சிருக்காங்க இந்த இடத்துல கன்னத்தை பிடிச்சி. யாரு? புஷி ஆனந்த வயசான காலம். ஆதவர்ஜனா கிள்ளி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, புஷி ஆனந்த பிடிச்சி கிள்ளி வச்சு நல்லா கடிக்காம விட்டாங்க. டக்குன்னு பாசத்துல ஒரு கடி கடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும். ஆனால் இப்போ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காப்புல. யாரு? புஷி ஆனந்த் வந்து கொஞ்சம் இதான் இரும்பு வளையம்லாம் கடிச்சா கூட அதை கடிச்சிட்டு போடா அப்படின்னு. அந்த மாதிரி அன்னைக்கு மாலையை போட்டு கழுத்தை நெருக்க பார்த்துருக்காங்க. ஆதவர்ஜனா சரி, புஷி ஆனந்த் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். ஆதவர்ஜனா கழுத்து எட்டாது, தப்பிச்சிடும். புஷி கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுனால பார்த்து தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. சால்வை யார் போடுறேன்னு பஞ்சாயத்து வேறு ஆரம்பிச்சிச்சு சார். இப்போவே அந்த கட்சி மாலை யார்? அண்ணனுக்கு நான் தான்டா போடுவேன், நான் தான் போடுவேன். வடிவேல் காமெடி. வடிவேல் தான் அன்னைக்கே ஒரு ஞானியாச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சீன் எடுத்துட்டாப்புல. இன்னும் என் பேச்சை தாண்டி எதையோ கழட்டியிருக்காங்க, அப்புறம் வேணான்னு விட்டார். சரி 2 பேரும் போடுங்கடான்னு சொல்லி அப்புறம் போட்டு அந்த மாலையை தூளாக பிச்சு போட்டு பண்ணியிருக்காங்க. கிள்ளி வச்சது தான் யார் அடேன்றக்குள்ள யாருன்னே தெரில. கூட்டத்தில் ஒரு கிள்ளி வச்சுட்டு ஓடிருக்கேன். அழகா கிள்ளி பார்க்கணும். அதுக்காக நகத்தை வளைச்சிட்டு கொஞ்சினான்னா ஆனால் குரங்கா ஒரு பிறண்டாவும் ரொம்ப கஷ்டமாக இருக்காப்புல. எல்லாம் எப்படி கரை சேர்க்க போகிறாங்கன்னு தெரியல சார். கொண்டு போய் 2026 வரைக்கும் எப்படி கொண்டு போய் சேர்த்து எல்லாம் இதில் ஏறாமல் ஓட்டு பெட்டியில் ஏறிட்டாயின்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை தூக்கிட்டு ஓடிட்டாயின்னு தளபதி தளபதி தளபதின்னு சொல்லி ஓட்டு மிஷினை தூக்கிட்டு ஓடினா என்ன பண்ணுவீங்க? கண்ணு வச்சா ஆள் நிற்பாங்க. கண்ணு வச்சுட்டு ஆள் இருந்தாலும் அப்பயும் பழிய போடுறாங்க. திமுக சொல்லி தான் சுட்டாங்க. அவன் பாட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு தான் ஓடினான். இந்த போலீஸை தூண்டிவிட்டு அது மத்திய போலீஸ் தானால ஏதோ போலீஸ் தானே
திமுக தான் காரணம். பொட்டியை தூக்கிட்டு ஓடனா சுட்டுருவீங்களா நீங்கள்? அதான் தற்கொலைகளும் சொல்லுவாங்க, இது திமுக திட்டம் போட்டு தான் இந்த 10 பேரை சுட்டு கொண்டிருக்கு, ஓட்டு வந்துடக்கூடாதுன்றக்காக. இப்போ பெட்டியை தூக்கிட்டு போனான்னா சுட்டுருவீங்களா? இது திமுகவோட திட்டமிட்ட சதி. ஏற்கனவே மார்ச்சுரியில் சொல்லி வச்சுருக்காங்கன்ற எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் என்னென்ன கூத்துப்பா 2026 பண்ண காத்திருக்கேன் என்ன தெரியல. எனிவே சார், போகிற போக்கில் சீமானுக்கு ஒரு அடி, பாஜக ஒரு அடி, சும்மா சீமானை ரொம்ப அசிங்கப்படுது. கன்சிடர் பண்ணலங்க, தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். டக்குன்னு போகிற போக்கில் அதெல்லாம் களத்திலே அந்த கிளவி சொல்லல, போகிற போக்கில் அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போன்ற பற்றி விட்டு போன்ற மாதிரி பற்றி விட்டுருக்காப்புல. ஆனால் சீமான் விட மாட்டாங்க. பதிலடி நாளைக்கு காலையில 10 மணிக்கு சொல்லியிருப்பாங்க, அண்ணே நான் எந்திரிங்கண்ணே அப்படின்னு. என்னடா அப்படின்னு, அண்ணே என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்களாண்ணே, 2 பேரும் தான் போட்டியா, சீன்லே இல்லை ப்ரோ. அவர்னா ப்ரோவா ஏதோ சொன்னார், தம்பியா அண்ணா ஏதோ ஒன்று சொன்னார், சீன்லே இல்லையா ப்ரோ, உங்களை எதுக்கு ப்ரோ நான் பேசுகிறேன். நாளைக்கு காலைல 10 மணிக்கு பாருங்க சார், பிச்சிருவாப்புல சீமான், கிழிச்சு தொங்க விட போகிறாப்புல நாளைக்கு. எத்தனை போராட்டம் தம்பி, மக்களுக்காக எவ்வளோ பேர் நின்றுங்க, எங்கே வந்தீங்க நீங்கள்? இன்னைக்கு ஏற்ற சும்மா போட்டு கிழிக்க போடா வந்த நீ, எங்கே வந்த நீ? நாளைக்கு ஒரு சரவெடி காத்திருக்கு, கிழிச்சு தொங்க விடுறாப்புல நாளைக்கு. யாருக்கு போட்டி? நீ எனக்கு போட்டி இல்லை. நான் திமுக அதிமுக எனக்கு போட்டி இல்லைன்னு சொல்லுகிறேன். நான் தனித்து தம்பி, தனியா இருக்கிறது. நான் போட்டியே இல்லாம சார், போட்டியே இல்லாம நான் வந்து நிக்க போற ஒரு ஆளை என்கிட்ட போய் போட்டிட்டு வர்றேன் அப்படின்னு நிச்சயமா நாளைக்கு கிழிச்சு தொங்க விட்டுருவாப்புல. அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். நாளைக்கு பாப்பா அவரு பேசும்போது அவரு என்ன சொல்ல போறாரு தெரியல. அவர் என்ன போட்டு கிழிக்க போறாப்புல. ஏன்னா சும்மா இருக்க மாட்டான் அந்த சீமான். இப்போ நம்மளாம் விமர்சனம் பண்றதே இல்லை அவரை. ஏன் தெரியுமா? பெரியாரை விட்டாருன்றதுனால, பெரியாரை தொட்டா கெட்டன்றது தான். மித்தபடி ஜென்ரலாக பேசுகிற பற்றி நான் அதை அரசியல் கருத்தை அவர் பேசுவார், அவருடைய இது அவர் பேசட்டும். அவர் ஏன்னா அவர்னால நல்ல நன்மைகளும் விளைஞ்சிருக்கு. அதனால் நம்ம சரி சார், பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தடுத்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு, அடுத்தடுத்த முன்னேற்றம் என்னவாக இருக்க போகுங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.